எப்படி இருக்கு வத்தல்? சூப்பராக இருக்கும். வாயில் கறிதா? ஒரு கிலோ அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நான் ஒரு 50 கிராம் ஜீரகம், 50 கிராம் வந்து எள்ளு, வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இந்த வத்தல். புழுகு அரிசி இருந்ததுனால வாயு பிரச்சனை இருக்காது. பச்சை அரிசி தான் வந்து நிறைய பேர் எழுதுவாங்க, வெள்ளையாக இருக்கும் வத்தல். இது கொஞ்சம் கலர் வந்து ஜீரகம் வந்து அதில் வெந்து இருக்கிறதுனால வந்து இந்த கலர் கொஞ்சம் லைட்டாக மஞ்சளாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வத்தல் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். மாடியில் தான் வைக்கிறேன் பாருங்கள். மாடியெல்லாம் க்ளீன் பண்ணி சேரீலாம் அழைச்சி போட்டு வச்சுட்டேன். இது வத்தல் வைக்கிறதுக்குன்னே சேரீ, இது கவரில் தான் வந்து வைக்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் முறுக்கு வத்தல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அரிசி மாவில். இது வந்து நான் கிரைண்டர்லேயே வந்து மாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வத்தல் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது எப்படி வருதுன்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாருக்கெல்லாம் முறுக்கு வத்தல் பிடிக்கும்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. அது வந்து முறுக்கு வத்தல், இது வந்து கஞ்சி வத்தல்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் தட்டையாக வைக்கிறது, சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இது கூட புழுங்கின அரிசியில் வச்சு ரெடி பண்ணது தான். இங்கே எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கிராமத்தில் வந்து இந்த வெயில் சீசனில் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில். யாரெல்லாம் இது மாதிரி நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி வத்தல் ரெடி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது நான் வச்ச முறுக்கு வத்தல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வத்தல் பாருங்கள். இன்னும் காயணும். காலையில் தான் இதை வந்து எடுத்தேன். இது வந்து பொரிச்சிட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து முறுக்கு வத்தல் பிடிக்கும்னு சொல்லுங்கள்.